ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பேண்ட்ரி டீப் க்ளீனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். டீப் க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் எனக்கு ஸ்கூல் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் வந்து செஞ்சிடணும். இனிமேல் வந்து நோம்பிங்கெல்லாம் வருது, பிள்ளையார் சவுத்தி வருது, அது கோகுலாஷ்டமி எல்லாமே வருதுங்கிறதுனால முன்னாடியே க்ளீன் பண்ணிட்டோம்னா நமக்கும் ஈஸியாக இருக்கும். அதனால் இன்றைக்கி வந்து பேண்ட்ரி டீப் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் எல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன். இன்றைக்கி இந்த பேண்ட்ரி டீப் க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு நாள் ஃபுல்லாகவே எடுத்துக்கிச்சு. ஃபுல்லாக வந்து பேண்ட்ரியில் இருக்கிறது எல்லாத்தையுமே நல்லா எடுத்து வச்சுட்டு நான் பேண்ட்ரி லைனர்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறத வந்து க்ளீனாக எடுத்துட்டேன். அது எல்லாமே வாஷ் பண்ணி போடணுங்கிறதுக்காக நம்ம மஞ்சள் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால அது எல்லாத்துலேயும் மஞ்சள் அந்த மாதிரி நிறைய வந்து சிந்தி கிடக்குது. அதனால் அது நம்ம வெளியே எடுத்துகிட்டு போய் க்ளீன் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். நடுவில் வந்து சமையலை முடிச்சிட்டேன். நான் காலையிலே ரெடி பண்ணதுனால பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் காலையிலே வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏற்கனவே வந்து கம்மஞ்சோறு நான் வந்து நைட்டே செஞ்சு வச்சுட்டேன். இந்த வேலை இருக்கிறதுனால முதல் நாள் நைட்டே கம்மஞ்சோறு செஞ்சு வச்சுருந்தேன். பட்டாணி ஊற வச்சு வச்சுருந்தேன். காலைல வந்து சைட் டிஷ்க்கு வந்து பட்டாணி தாளித்து கொடுத்துட்டேன். கம்மஞ்சோறு கரைச்சி கொடுத்த உடனே காலைல எல்லாருமே அதையே சாப்பிட்டாங்க. காலைல நமக்கு இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சிட்டோம்னா நமக்கும் வந்து வேலையும் ஈஸியாக இருக்கும். மறுபடியும் வந்து எல்லாம் சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்ச வாட்டி மறுபடியும் வந்து எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். டீப் க்ளீன் பண்ணுறப்ப இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துகிட்டு தனித்தனியாக எல்லாத்தையும் அது வேறு பாத்திரத்துல எல்லாம் கொட்டி வச்சுட்டு இதை கழுவுறதுக்கு ரெடி பண்ணணும். எனக்கு வந்து நான் டிஷ்வாஷரில் இந்த வாட்டி நான் வந்து டிஷ்வாஷரில் போடலான்ட்டு இதுதான் ஃபஸ்ட் டைமு டிஷ்வாஷரில் நான் போட்டுட்ருக்குறேன். பாருங்கள், இது எல்லா லைனர்ஸ் எல்லாம் பார்க்கும்போதுமே உங்களுக்கு தெரியும் என்ன கலரில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே வந்து டீப் க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் எடுத்தாச்சு. என் பொண்ணும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. இதில் கொஞ்சம் மேலே இருக்க ஐட்டமெல்லாம் வந்து எடுக்கிறதுக்கு என் பொண்ணு தான் வந்து எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. எனக்கு வந்து ஹைட்டு சரியாக பத்தலை. இந்த மாதிரி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் கிச்சனு. இப்போ இப்படி தான் இருக்குது கிச்சன். இதுக்கு முன்னே டீப் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னே இப்படி தான் இருக்குது. அந்த லைனர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வெளியே போட்டாச்சு. வெளியே போட்டு அதில் வந்து லைட்டாக நம்ம வந்து வாஷ் பண்ணாமல் இருக்கிறதுனால மஞ்சள் கரை, எண்ணெய் பசை அது இதுன்னு எல்லாமே இருக்குது. இது வந்து டான் பவர் வாஷ்ன்னு சொல்லிட்டு நான் காஸ்கோவில் தான் வாங்கியிருந்தேன். இந்த ஸ்ப்ரே வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஊற வச்சிட்டோம்னா போதும். ஈஸியாக நமக்கு வந்து வாஷ் பண்ணிடலாம். நம்ம கஷ்டப்பட்டு கையில் தேய்ச்சி கழுவணுங்கிற அவசியம்லாம் இல்லை. ரொம்பவே ஹார்ஷாக தேய்க்கணுங்கிற அவசியம் இல்லை. ரொம்பவே ஈஸியாக முடிஞ்சிடும். பாருங்கள், எல்லா இதுக்குமே வந்து தனித்தனியாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணியாச்சு. இதையும் வந்து என் பொண்ணு வந்து நான் செய்கிற மம்மின்னு வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து நானே வந்து எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். இதுக்குள்ளே டிஷ்வாஷரில் நான் என் பொண்ணுகிட்ட கொடுத்தா கண்ணாபின்னான்னு வச்சுருவாங்க, இடம் பத்தாது. எல்லாம் வச்சுட்டு இதுவும் வந்து நான் காஸ்கோவில் தான் வாங்கினேன். இந்த வெசல் வாஷ் பாடு அது ஒன்று போட்டுட்டு நம்ம ஆன் பண்ணி விட்டோம்னா நல்லா நீட்டாக வந்து க்ளீனாகி வந்துடும். அடுத்து வந்து டிஷ்வாஷர் ஆன் பண்ணி விட்டுட்டு நான் இங்கே வந்துட்டேன் இதை க்ளீன் பண்ணுறதுக்கு. அவ்வளோதான். இங்கே பாருங்கள், நீங்கள் பார்க்கும்போதுமே தெரியும் இதெல்லாம் வந்து மஞ்சள் கரை தான். நம்ம வந்து சோப்பு பட்டாவே மஞ்சள் வந்து லைட்டாக கலர் மாறிடும். இந்த மாதிரி நம்ம லைட்டாக தேய்ச்சோம்னே போதும். தேய்ச்சிட்டு லைட்டாக மேலே வந்து தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிட்டோம்னாவே நல்லா பளபளன்னு வந்துடும். நம்ம புதுசாக வாங்குறப்ப எப்படி இருந்ததோ அதே மாதிரி ஆகிடும். இது லைனர்லாம் ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது இந்த டான் பவர் வாஷு. இதெல்லாம் ஒரு வாட்டி நல்லா வாஷ் பண்ண வாட்டி பாருங்கள் தெரியும் உங்களுக்கு. நம்ம ஒரு வாட்டி வாஷ் பண்ணிட்டோம்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து பேக் யார்ட்லேயே வந்துட்டு நல்லா அந்த புல் மேலே காய வச்சுட்டேன். இந்த மாதிரி நல்லா வெயிலும் ரொம்ப நல்லா இருந்தது. அதனால் ஈஸியாக சீக்கிரமாகவே காஞ்சிரும். இது எல்லாத்தையுமே இப்படி வெயிலில் இப்படி காய போட்டுட்டு மறுபடியும் வந்து கிச்சனுக்குள்ளே போய் மறுபடியும் பேண்ட்ரி எல்லாம் நீட்டாக துடைக்க ஆரம்பிச்சிட்டேன். நம்ம எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கே ரொம்ப நேரம் எடுத்துச்சு. இப்போ நீட்டாக வந்து ஒரு குளோரக்ஸ் வைப்ஸை வச்சு தான் வந்து நீட்டாக துடைச்சிட்ருக்கேன். பெருசாக தண்ணி ஊற்றி துடைக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை. நம்ம வைப்ஸை வச்சு துடைச்சோம்னாவே நார்மலாக வந்து நீட்டாகிடும். நல்லா எல்லா பக்கமும் வந்து நீட்டாக துடைச்சி முடிச்சுட்டு மறுபடியும் நம்ம வந்துட்டு அந்த லைனர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து போடணும். ஆனால் இந்த டீப் க்ளீன் பண்ணுறது வந்து சாதாரண விஷயமே இல்லைங்க. ஒரு நாள் ஃபுல்லாகவே எடுத்துரும். அதுக்கு நடுவில் வந்துட்டு நம்ம சமையல் வேலையும் பார்க்கணும். இது வந்து எனக்கு மதியம் வரைக்குமே இந்த வேலை மட்டும் தான் எடுத்தது. இதுக்கிடையில் வந்துட்டு மத்தியானம் சமையலும் ரெடி பண்ண வேண்டியது இருந்தது. மத்தியானம் லஞ்சுக்கு வந்துட்டு நான் இன்றைக்கி வந்து பெருசாக ஒன்றும் சமைக்கல. காலைல வந்து பட்டாணி வேக வச்ச தண்ணி இருந்தது.
அந்த தண்ணியை வந்து நான் எப்பயுமே வந்து ரசம் வச்சுருவேன். எப்பயுமே வந்து சுண்டல் வேக வச்ச தண்ணியோ பட்டாணி வேக வச்ச தண்ணியோ எதையுமே வந்து நான் கீழேலாம் ஊற்ற மாட்டேன். அதுலேயே வந்துட்டு ரசம் வச்சோம்னா ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பட்டாணி வேக வச்ச தண்ணியில் ரசம் வைக்கலான்னு பிளான் பண்ணிட்டேன். அதே போல் சுரக்காய் இருந்தது, சுரக்காய் பொரியல் ரெடி பண்ணிட்டேன். சிக்கன் வந்து சைடில் வச்சுருக்கேன். சிக்கனும் வந்து கொஞ்சம் ட்ரையாக வந்து செமி ட்ரையாக வந்து பண்ணியிருக்கேன். சிக்கன் ரெடி பண்ணிவிட்டு ரைஸ் வச்சுட்டேன். அவ்வளோதான், மத்தியானத்துக்கு லஞ்சும் ரெடி ஆகிடுச்சு. லஞ்சும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. யாரும் இந்த மாதிரி தப்பை மட்டும் பண்ணாதீங்க. இங்கே பாருங்கள், இது வந்து நான் காஸ்கோவில் வாங்கிட்டு வந்த சால்ட் பாட்டில். இதை வந்து நான் கையில் தான் எப்பயும் வாஷ் பண்ணுவேன். இந்த வாட்டி வந்து சோம்பேறித்தனத்தில் அதை நான் வந்து டிஷ்வாஷரில் போட்டேன். டிஷ்வாஷர் சேஃப் இதாக இருந்தால் மட்டும்தான் அதில் போடணும். அப்படி இல்லைன்னா வந்து அது மெல்ட் ஆகிடும். அது உடம்புக்கும் நல்லது கிடையாது. பாருங்கள், எல்லாமே நல்லா நீட்டாக கழுவி வந்துடுச்சு. எவ்வளோ சுத்தமாக இருக்குது பாருங்கள். நல்லா ஹாட் இதில் வந்துட்டு நல்லா வரும். நல்லா கழுவி காஞ்சி வந்துடும். நமக்கு வந்து தனியாக காய வைக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. நல்லா எடுத்துகிட்டு நல்லா தொடச்சி நம்ம வந்து அடுத்தது யூஸ் பண்ணோம். கொஞ்சம் நேரம் நான் வெயிலில் வச்சுட்டு தான் நான் யூஸ் பண்ணேன். பேண்ட்ரியில் இருந்த ஐட்டமெல்லாம் வந்து அன்லோட் பண்ணதும் மறுபடியும் வந்துட்டு பாத்திரமெல்லாம் நிறையா இருந்தது. அதை வந்து லோட் பண்ணிட்டேன். நான் பெரும்பாலும் வந்து கையிலே விளக்கிடுவேன் எல்லா பாத்திரத்தையும். ஆனால் வந்து இந்த மாதிரி நிறைய வேலை இருக்கிற டைமில் நான் டிஷ்வாஷர் லோட் பண்ணிடுவேன். இப்போ நல்லா வெயிலில் காய வச்சதை எடுத்துகிட்டு வந்து எங்கள் பாப்பாட்ட கொடுத்தோடனே நீட்டாக எல்லாம் தொடச்சி கொடுத்துட்டாங்க. தொடச்சி கொடுத்ததும் நான் வந்துட்டு எல்லாத்தையும் ரீஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நம்ம இதெல்லாம் வந்து நான் வந்து அப்பப்போ வந்து மாதம் ஒரு வாட்டி வந்து ரீஃபில் பண்ணி வச்சுருவேன். அதில் இப்போ எல்லாம் வாஷ் பண்ணி முடித்த வாட்டி எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லாக ரீஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு வந்து இந்த மாதிரி ரீஃபில் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா டக்குன்னு நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம்னா டக்குன்னு நம்ம வேலை செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எது எங்கே இருக்குதுன்னு தேடணுங்கிற அவசியம் இல்லாமல் டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். இப்போ ஸ்கூலும் ஓப்பன் ஆக போகுது. அதனால் முன்னையே நான் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு ரெடி ஆகணுங்கிறது தான் இப்போ கரெக்டாக இருக்குது. காலையில் 7:30க்கெல்லாம் கிளம்புற மாதிரி இருக்கும். இப்போ மறுபடியும் வந்து எல்லாத்தையுமே எடுத்து அடுக்கி வைக்கணும், அவ்வளவுதான். பாருங்கள், கிச்சன் எப்படி இருக்குது. ஓரளவுக்கு கொஞ்சம் க்ளீன் பண்ணியிருக்காள் தான். ரொம்ப மோசமாக தான் இருக்குது. இப்போ எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். பேண்ட்ரியில் வந்து முழுசாக மேலே எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். இன்னும் கீழே எல்லாம் க்ளீன் பண்ணணும், அவ்வளோதான். பாருங்கள், இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள், இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. இப்போ கிச்சனும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். எனக்கு இதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கு ஈவினிங் 6:30 ஆகிடுச்சு. இப்போ நைட்டு டின்னருக்கு வந்துட்டு நான் பெருசாக ஒன்றும் சமைக்கலை. கினோவா வச்சுட்டு சாம்பார் சாதம் செஞ்சுட்டேன். பாசிப்பருப்பு போட்டு கினோவா போட்டு சாம்பார் சாதம் செஞ்சேன். ரொம்பவே ஈஸியாகவும் செஞ்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்து வேலை தான் அது. சிம்பிளான டின்னரோடு முடித்தாச்சு. இது கூட ஒரு ஸ்பூன் நெய் போட்டு சாப்பிட்டா அப்படி இருக்கும் தேவாமிர்த மாட்டோம். நம்ம சேனலை யாரெல்லாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.